ஜூன் 4. புனித பிரான்சிஸ் கராச்சியோலா. இத்தாலி நாட்டில் உள்ள வில்லா சாந்தா மரியா என்னுமிடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1563 ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் பிறந்தார் பிரான்சிஸ் கராச்சியோலா. தன் 22வது வயதில் தொழுநோயினால் துன்பப்பட்ட இவர் தன் நோயினை ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்படைத்து மன்றாட ஆண்டவரின் அருளால் அற்புத குணம் பெற்றார். தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1587 ஆண்டு அருட்குருவானார். சிறை கைதிகள் நல்மரணம் அடைவதற்காக பணி செய்து கொண்டிருந்த குருக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை கராச்சியோலா அருட்தந்தை ஜியோவானி அகஸ்டினோ அடார்னா என்பவரோடு இணைந்து புதிய துறவற சபையினை தொடங்கினார். திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்தூஸ் இவரின் புதிய சபைக்கு அனுமதி அளிக்க அச்சபையின் விதிமுறைகளின்படி கிபி 1589 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் வார்த்தைப்பாடு அளித்தார். நற்கருணை ஆண்டவரிடம் அதீத பக்தி கொண்ட இவர் தன் சபையின் அருள்பணியாளர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க பணித்தார். கிபி 1593 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் தன் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஸ்பெயின் நாட்டில் தன் துறவற சபையின் இல்லங்களை திறந்து சபையினை சீரோடு வழி நடத்தினார். திருத்தந்தை 5ஆம் பவுல் அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலாவினை ஆயராக உயர்த்த முடிவு செய்ய அதனை அன்போடு மறுத்து இறைப்பணிகளை தொடர்ந்த இவர் கிபி 1608 ஆண்டு விண்ணகம் சேர்ந்தார். ஏழைகள் மீது அன்பு கொண்டு அவர்களின் வாழ்வு மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அருட்தந்தை பிரான்சிஸ் கராச்சியோலாவினை திருத்தந்தை 14ஆம் கிளெமெண்ட் அருளாளராக உயர்த்த திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் கிபி 1807 ஆண்டு மே மாதம் 24ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித பிரான்சிஸ் கராச்சியோலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சமூகத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் தங்கள் வாழ்வினில் உயர்வதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.